ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட கிளாஸஸ் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பேக் செயின் ஸ்டிச் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஜரியில் நான் போட்டு காமிக்கிறேன். ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சுட்டு எப்பவும் போல் செயின் போடுற மாதிரி தான். ஒரு செயின்னு அதை எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக்கு, அந்த செயினுக்குள்ளே ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கிறது தான் பேக் செயின் ஸ்டிச். ஓகேங்களா? ஒரு செயினை பெருசாகவே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதை எடுத்துக்காமல் இருக்க ஒரு குட்டி லாக், அந்த செயினுக்குள்ளே ஒரு ஸ்டிச். ஒரு செயினை அது எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக்கு, அந்த போட்ட செயினுக்குள்ளே திருப்பி ஒரு ஸ்டிச். சரிங்களா? பேசாமல் கவனிச்சாவே உங்களுக்கு புரியும் பாருங்கள். இதை வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன யூ மட்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. சின்னதாக இது வந்துட்டு நெக்லைனில் மட்டும்தான் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், வேறு எங்கேயும் நம்ம போட மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன், சின்னதாக ஒரு யூ நெக்லைனில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்துட்டு ரேரான ஸ்டிச் தான். சரி, சிஸ்டர்ஸுக்கு தெரியாமல் இருக்க வேணாமே அப்படின்றதுக்காக நம்ம எல்லா ஸ்டிச்சும் சொல்லி கொடுத்துட்டு இந்த ஸ்டிச்செல்லாம் பார்த்தா புதுசாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. அடியில் சிக்கிச்சு அப்படின்னா பொறுமையாக எடுத்து விட்டுட்டு போடுங்க, தப்பு கிடையாது. ஆரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு டைம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு நல்ல கை பழகும். சீக்கிரமாக நம்மளும் ஆர்டர்ஸ் எடுத்து போட முடியும் நம்மளோட கிளாஸ் முடித்ததுக்கப்புறம். சரிங்களா? இந்த இடத்துல லாக் பண்ணி எண்ணாட் போட்டுடலாம். ஃபஸ்ட் லூப், இது வந்துட்டு செகண்ட் லூப் வழியாக போய் ஃபஸ்ட் லூப் பிடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பேக் செயின் ஸ்டிச் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு யூ ஷேப் இதில் மட்டும் இந்த யூ ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் வந்துட்டு நம்ம பீடும் கொடுக்கலாம். இந்த லாக்கு வச்சுட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டி லாக் வச்சுட்டு உள்ளே செயின் போடுறோம் இல்லைங்களா, உள்ளே ஒரு ஸ்டிச் போடுறோம்ல, ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா ஒரு பீட் கொடுத்து நீங்கள் லாக் பண்ணிவிட்டு அடுத்த செயினுக்கு போகலாம். சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பீடு வச்சு. அப்படி தெரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் அடுத்த கிளாஸில் பீடு வச்சும் நான் போட்டு காமிச்சிட்றேன். அடுத்தது வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. நூலை சரியை மேலே எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு எப்படி அதை எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக். அடுத்தது இதனுடைய ரைட் சைடில் போயிட்டு இந்த செயினை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு ஒரு செயின் எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக். மேடம் வந்துட்டு தள்ளி விட சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம இப்படிக்கா கொண்டு போய் போட்டுருவோம், பாதியில் தானே செயின் போட சொன்னாங்க அப்படின்ட்டு இப்படி கொண்டு போய் போட்டுறக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருக்கிற செயினை தள்ளிட்டு இப்படி போடணும். எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக். ஒரு செயின் லாக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சை கொஞ்சமாக நகர்த்திட்டு அந்த ஸ்டிச்சில் பாதியில் போயிட்டு ஒரு செயின் ஒரு குட்டி லாக். இதை நான் வந்துட்டு சரியில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு செயின் எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக்கு, முன்னாடி போட்ட செயினோட இப்படி சென்டரில் கொஞ்சம் லைட்டாக நகர்த்தி விட்டுட்டு போடணும். சரிங்களா? இந்த ஸ்டெம் ஸ்டிச் புரிஞ்சுதுங்களா? அதுக்கு முன்னாடி போட்ட பேக் செயின் ஸ்டிச்சு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் சொல்லிக் கொடுத்த இந்த ஸ்டெம் ஸ்டிச்சும் பேக் செயின் ஸ்டிச்சும் புரிஞ்சுதுங்களா? பேக் செயின் ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் பீட் யூஸ் பண்ணி இந்த யூ லைன் நெக் லைனில் பண்ணி பாருங்கள். அப்படி தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோலையே, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் ஒரு கர்வ் பேட்டர்னில் போட்டு பழகுங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு கர்வ் பேட்டர்னா 2 கர்வ் பேட்டர்னில் இந்த மாதிரி போட்டு பழகுங்க. நம்மளோட சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் நான் வந்துட்டு எடுத்துகிட்ருக்கேங்க. பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே ஃபுல்லாகவே நான் ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்ருக்கிறேன். எந்த ஒரு அமௌண்ட்டுமே கட்ட தேவையில்லை. நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே தான். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் வந்துட்டு என்னோட கிளாஸை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நான் அதுக்கான டவுட்டுக்கான வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் கொடுத்துருவேன். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை பை.